என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு சிநேகிதர்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 7 வரை. சிநேகிதர்கள். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. நீதிமொழிகள் 18:24. நம்முடைய இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொள்ள நல்ல நண்பர்கள் நமக்கு தேவை. திருமறையிலே சில சிநேகிதர்களை சந்திக்கிறோம். அவர்களில் மிக உயர்ந்த நிலையில் தன்னலமற்ற உயிருக்குயிரான நட்பை தாவீது யோனத்தானுக்கு இடையே காண்கிறோம். இவர்களுடைய நட்பு கதை 1 சாமுவேல் 18 தொடங்கி ஆங்காங்கே சொல்லப்பட்டு இறுதியில் 2 சாமுவேல் 1 அதிகாரத்தில் தாவீது யோனத்தான் மீது பாடிய புலம்பலுடன் முடிவடைகிறது. இவர்களுடைய நட்பின் சில முக்கிய கூறுகள். 1 சாமுவேல் 18:1. யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. ஆம், இந்த ஆத்தும இசைவு நண்பர்களுக்குள் கட்டாயமாக இருக்க வேண்டும். யோனத்தான் தாவீதை தன் உயிரைப் போல நேசித்தான். இருவரும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். யோனத்தான் தன் நட்புக்கு அடையாளமாக தன்னுடைய சால்வை, வஸ்திரம், பட்டயம், வில், கச்சை ஆகியவற்றை தாவீதுக்கு கொடுத்தான். 1 சாமுவேல் 19:2 முதல் 5 வரை. தாவீதை சவுல் கொன்று போட நினைக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து அதை தாவீதிடம் கூறினான். தாவீதை மறைந்திருக்குமாறு சொல்லி நடக்கும் காரியங்களை அறிவிப்பதாக கூறினான். தாவீதுக்காக தன் தகப்பனிடம் பரிந்து பேசினான். நண்பனின் உயிரை காக்க யோனத்தான் முடிந்ததெல்லாம் செய்தான். 1 சாமுவேல் 20:31 முதல் 34 வரை. சவுல் தாவீதை நிந்தித்தது யோனத்தானுக்கு மன நோவாய் இருந்தது. தாவீது உயிரோடு இருக்கும் வரை யோனத்தான் ஆட்சிக்கு வர முடியாது என்று சொல்லி சவுல் தாவீதை கொல்ல வகை தேடினான். தாவீதும் யோனத்தானும் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். 1 சாமுவேல் 23:16 முதல் 18 வரை. காட்டில் இருக்கிற தாவீதிடம் யோனத்தான் போனான். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர் என்று வாழ்த்தினான். அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன் என்றான். ஆம், உண்மையான நண்பர்களுக்கிடையே போட்டி பொறாமை இராது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், வசனங்கள் 2 முதல் 26 வரை. யோனத்தான் இறந்த பின் தாவீது புலம்பிய புலம்பல். நீ எனக்கு இன்பமாயிருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. இறை அன்பர்களுடன் ஏற்படும் நட்பு இறுக்கமான உறவாகும். அதில் நாம் இளைப்பாறலாம், இன்பம் காணலாம். இறை அன்பர்களுடன் ஏற்படும் நட்பு இறுக்கமான உறவாகும். அதில் நாம் இளைப்பாறலாம், இன்பம் காணலாம். தீர்மானம்: எனக்கும் நண்பர்கள் உள்ளனர். இனி அவர்களிடம் ஆன்மீகம் பேசுவேன்.